ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைம் சரியில்லை அப்படின்னா நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலுமே கூட சூழ்நிலை வந்து நம்மளை வந்து கவுத்து விட்டுரும். அந்த மாதிரி தான் வந்து ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேஎல் ராகுலுக்கு வந்து நடந்திருக்கு. மனுஷன் அவரே வந்து இப்போ தான் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஃபார்முக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஆட ஆரம்பித்தார். அந்த மாதிரி ஒரு சூழலில் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து அப்பட்டமான ஒரு மோசடின்னு கூட வந்து சொல்லலாம். அதாவது வந்து இது வந்து வேணும்னே பண்ணுற மாதிரி வந்து ராகுலுக்குன்னே சூனியம் வச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா அவுட் இல்லாத ஒரு விஷயத்தை வந்து அவுட்டுன்னு சொல்லி ராகுலுக்கு வந்து அவுட்டு கொடுத்துருக்காரு நடுவர். இப்போ இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கும் இடையான ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சு ஃபஸ்ட்டு டே ஸ்டார்ட் ஆன உடனே வந்து இந்தியாவுக்கு அடுத்தடுத்து அதிர்ச்சி. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஜெய்ஸ்வால் 8 பாலில் டக் அவுட் ஆகிட்டு வெளில போயிருக்காரு. ரவி சாஸ்திரி இவருக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணார். விராட் கோலி கூட முக்கியம் கிடையாதுங்க, ஜெய்ஸ்வால் தான் முக்கியம். அவர்கிட்ட அந்த ஒரு ஃபயர் வந்து இருக்குது. வேகப்பந்து வீச்சாளர்களை ஸ்விங் பாலெல்லாம் வந்து அசால்ட்டாக அவருடைய ஸ்டைலில் வந்து ஹேண்டில் பண்ணுவார். நீங்கள் பாருங்கள் ஜெய்ஸ்வால் எப்படி அடிக்கிறாரு அப்படின்னு வந்து சொன்னார். அதே மாதிரி நாங்கள் ரசிகர்களும். பட் ஜெய்ஸ்வால் வந்து டக் அவுட் ஆயிருக்காரு. ஏதோ ஷார்ட் அடிக்க அதிரடி ஆட ட்ரை பண்ணி வந்து டக் அவுட் வந்து ஆயிருக்காரு. இருந்தாலும் நம்ம வந்து அடுத்தடுத்த இன்னிங்ஸில் இவர்கிட்ட நல்ல பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். பட் இந்த மேட்ச் போனது தானே. ஸோ இவர் அவுட் ஆகி அந்த ஒரு அதிர்ச்சியிலேருந்தே வெளில வரல. அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேவ்தத் படிக்கல் 23 பந்தில் டக் அவுட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து டக் அவுட் ஆகிறதுக்காகவே வந்திருக்காங்களா என்னன்னு வந்து தெரியலை. படிக்கல் வந்து ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான போட்டியில் வந்து நல்லா ஆடினார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருக்கு வந்து இந்த கேமில் ஃபஸ்ட்டு கேமில் வாய்ப்பு கிடைச்சது. சுமன் கில் வந்து இன்ஜரி, அவர் ஆடலை அப்படிங்கிறதுனால தான் படிக்கல் ஆட வச்சாங்க. படிக்கல் இந்த கேமில் வந்து ஒரு 50லாம் அடிச்சிருந்தார் அப்படின்னா, இல்லை டீமை வந்து அடுத்த கடத்துக்கு கொண்டு போயிருந்தாருன்னா அடுத்த கேமில் இவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். கிடைச்ச வாய்ப்பை வீணடிச்சார். இதனால் 2வது டெஸ்ட்டில் இவர் வந்து தூக்கிடுவாங்க. சுமன் கில் பார்த்தீங்கன்னா திரும்ப அணிக்குள்ளே வந்துருவார். இவங்க 2 பேர் அவுட் ஆனது கூட விட்டுலாங்க. அடுத்து இன்னொரு மோசமான சம்பவம் நடந்துச்சு. விராட் கோலி 12 பாலில் 5 ரனில் வந்து அவுட்டு. ஸோ விராட் கோலியை தான் பெருசாக வந்து ரசிகர்கள் நம்பியிருந்தாங்க. இந்திய அணியுமே விராட் கோலியை தான் நம்பி இருந்துச்சு. ஏன்னா ரோஹித் வேறு இல்லை, சீனியர்னு பார்க்குறப்ப இப்போ ஆடின பிளேயர்ஸ்லேயே, இப்போ ஆடிட்டு இருக்க பிளேயர்ஸ்லேயே வந்து கேஎல் ராகுல், விராட் கோலி இவங்க 2 பேர் தான் ஓரளவுக்கு வந்து சீனியர்ஸு. அப்படி இருக்கிறப்ப வந்து ராகுல் அவுட் ஆனது அப்படிங்கிறப்ப அது நாட் அவுட்டு கொடுத்துட்டாங்க. பட் கோலி வந்து 5 ரனில் வந்து அவுட் ஆகி பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்காரு. பெருசாக வந்து ஒரு 4-5 ஓவர் கூட அவர் வந்து நிற்கலை. இன்னொரு புறம் ராகுலும் 74 பந்தில் 26 ரன் 3 4 அடிச்சிருப்பாரு. பொறுமையாக ஆடி சூப்பராக வந்து மேட்சை வந்து கொண்டு போயிருப்பார். இவரை மட்டும் வந்து இந்த மாதிரி வந்து நான் அவுட் இல்லாதது அவுட்டுன்னு வந்து கொடுத்துட்டாங்க. அது மட்டும் நடக்காமல், அந்த தப்பு நடக்காமல் இருந்துச்சுன்னா இந்நேரம் அதை ஒரு செஞ்சுரியாக கூட ராகுல் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கலாம். அதாவது வந்து பால் வந்து ஸ்டார்க் வந்து போடுறாரு, ராகுல் பிடிக்கிறாரு, பட் சவுண்டு கேட்குது, கீப்பர் வந்து கேட்ச் பிடிக்கிறாரு அலெக்ஸ் கேரி. உடனே அவுட்டு கேட்குறாங்க, அவுட்டு கொடுக்கல, ரிவ்யூலாம் போகிறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சவுண்டு கேட்குது. அப்போ அந்த சவுண்டு வந்து எதனால அந்த சவுண்டு வந்துச்சு அப்படின்னா, பாலும் பேட்டும் வந்து நமக்கு வந்து டச்சே ஆகலை. பட் சவுண்டு ஏன் வருதுன்னா, பேட்டு வந்து அவருடைய கால் பேடில் போயிட்டு வந்து அடிச்சிருக்கும். ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து ஸ்னிக்கோமீட்டரில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்பைக் வந்து காமிச்சிருக்கும். அது வந்து பேட்டும் பாலும் டச் ஆனதை காட்டலை, பேட்டும் பேடும் டச் ஆனதை தான் வந்து காமிச்சிருக்கும். ஆனால் இதை வந்து நடுவர்கள் பார்த்தீங்கன்னா அவுட்டுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தா கிரிக்கெட் பற்றி லைட்டாக தெரிஞ்ச யார் பார்த்தாலுமே இது அவுட்டு கிடையாதுப்பா, பாலும் பேட்டும் டச் ஆகலான்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நடுவர்கள் அவங்கெல்லாம் வந்து பல மேட்சஸ் வந்து அம்பையர்ஸாக நின்று வந்திருக்காங்க. பட் அவங்க இந்த மாதிரி வந்து மோசமான ஒரு செயலை வந்து செஞ்சுருக்காங்க. ராகுலுக்கு செஞ்சது வந்து அநியாயம். ஆஸ்திரேலியா வந்து ஃப்ராடு பண்ணி தான் வந்து அவரை வந்து அவுட் ஆக்கியிருக்காங்க. நடுவர்கள் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஒன் சைடு அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல விமர்சனங்கள் ராகுல் அவுட்டுக்கு வந்து சோசியல் மீடியாவில் வந்துட்டு இருக்கு. ஃபேன்ஸ் சொல்லலை, முன்னாள் வீரர்கள் நிறைய பேரே வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. நன்றி.